மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். எல்லாம் இருந்தும் ஒன்றும் செய்ய முடியவில்லை, எதுவும் செய்ய முடியவில்லை, எது செய்தாலும் தடங்களில் முடிகிறது. ஜென்மகுரு 10ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரமாகி உள்ளார். ஜென்மத்தில் குரு. இது இப்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள். 2ஆம் வீட்டில் புதன். மாணவ மாணவிகளுக்கு எந்த தடையும் இல்லை. உங்கள் கல்வி பயணம் நீங்கள் நினைத்தபடி வெற்றி அடையும். ஏதும் தடை இருக்காது. உங்கள் கவனம் கல்வியின் மீது மட்டும் இருக்கட்டும். 2ஆம் வீட்டில் சூரியன். 3ஆம் அதிபதி சூரிய பகவான் தனஸ்தானத்தில். அப்பா மூலமாக சில நன்மைகள் உண்டாகும். புத ஆதித்ய யோகம். சந்திரன் 3இல், செவ்வாய் கேது 3ஆம் இடத்தில். இது எப்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள். பாக்கியஸ்தானத்தில் ராகுவின் மீது குரு பார்வை பதிகிறது. வெளிநாட்டில் வேலை செய்ய வாய்ப்புகள் தேடி வரும். சில சுய தொழில் சுய வியாபாரம் செய்பவர்களுக்கு தனலாபம் உண்டாகும். துர்கை அம்மனை வழிபட்டால். 10இல் சனி பகவான் வக்ரமாகி உள்ளார். குரு பார்வை. இந்த பதிவு பார்க்கக்கூடியவர் பெண்ணாக இருந்தால் கணவன் ஸ்தானத்தின் மீது குரு பார்வை. மனைவியா பெண் ஆணாக இருந்தால் மனைவி ஸ்தானத்தின் மீது குரு பார்வை. மனைவி மூலமாக நிறைய நன்மைகள் ஏற்பட போகிறது. சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான், அதாவது தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்றாக இணைந்து உள்ளார்கள். ஒன்றாக இணைந்து உங்கள் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ஒரு சிலருக்கு ராஜயோகம் என்று சொல்லலாம். உங்கள் சுயஜாதகம் வலிமை பெற்றிருந்தால், சுயஜாதகத்தில் கிரகங்கள் பலவீனம் அடையாமல் பலமாக இருந்தால், சுபகிரகத்தோடு சேர்ந்திருந்தால், நல்ல திசை நடந்தால், நல்ல திசைக்குண்டான கிரகம் சுபகிரகத்தோடு இணைந்திருந்தால் அல்லது சுபகிரகத்தின் பார்வை பெற்றிருந்தால் இது ராஜயோகம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு ராசிக்கு அதிபதி தனஸ்தானத்தில். பொதுவாகவே நல்ல வேலை, நல்ல மனைவி, நல்ல கணவன், ஆடம்பரம், வீடு கட்டுறது, லக்ஸரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய பகவான் சுக்கிர பகவான். பெருமாளை வழிபடுவது நல்லது. ஸ்ரீரங்கநாத பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது நன்மைகள் உண்டாகும். மகாலட்சுமி யோகம் என்றும் சொல்லலாம். தனஸ்தானத்தில் புதன். அடுத்து ஜென்மகுரு மட்டும் உள்ளது. கொஞ்சம் கவனமாக எதையும் செய்வது நல்லது. மிருகசீர்ஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அடுத்து திருவோண நட்சத்திரம் 4 பாதங்கள். திருவோண நட்சத்திரம் 4 பாதங்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்கள். புனர்பூசம் நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு கலத்திர ஸ்தானாதிபதி, ஜீவன ஸ்தானாதிபதி. பொதுவாகவே சனி பகவான் ராசி மண்டலத்தில் காலபுருஷ தத்துவத்தில் ஜீவனஸ்தானாதிபதி. தொழில் வருமானத்தை ஈட்டுபவன், வருமானத்தை கொடுப்பவர். நல்ல வியாபாரம் சிறப்பாக நடக்கிறது என்றால் அதற்கு சனி பகவானின் அனுகிரகம் வேண்டும். சனீஸ்வர பகவான் இப்பொழுது ஜீவனஸ்தானத்தில், உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி குரு பகவான் ராசியிலும், சனீஸ்வர பகவான் இயற்கை ஜீவனஸ்தானாதிபதியான சனீஸ்வர பகவான் ஜீவனஸ்தானத்திலும் அமர்ந்திருப்பதால் சனி பகவானை வழிபடுவதன் மூலம் உங்கள் வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ளலாம். வெளிநாடு செல்ல யோகம் உண்டாகும். பதவி உயர்வு உண்டாக குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். சம்பள உயர்வு ஏற்பட, திருமண பாக்கியம் உண்டாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுவது, குரு தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுவது நல்லது.
கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. பேசுவதை கொஞ்சம் குறைத்து பேசுவது நல்லது. சில இடங்களில் பேசி ஜெயிக்க வேண்டும், சில இடங்களில் பேசாமல் ஜெயிக்க வேண்டும். மிதுன ராசிக்கு அதுதான். சில இடங்கள்ல பேசி தீர்த்து தான் ஆகணும், அப்பதான் வெற்றி கிடைக்கும். சில இடங்கள்ல எதை பேசுவோம் பேசிட்டு சில இடத்துல பேசாம இருந்தா அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஜென்மகுரு ராமர் வனவாசம் போனார் சொல்லுவாங்க. சில பேர்கள் தேவையில்லாமல் வாக்கு விவாதத்தால் சில பிரச்சனைகள் தேடி வரும். அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை விழுவதால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும். மிதுன ராசி நேயர்கள், ஒரு நேயர் என்கிட்ட வந்தார். சார், நான் கடந்த ஒரு 8 வருடமா கஷ்டப்பட்டு இருக்கேன். எனக்கு ஒரு இடம் இருக்குது, அது வித்தா எனக்கு கொஞ்சம் பிரச்சனை தீரும். 2 இடம் இருந்தது. ஒரு இடத்துல இன்னொரு வீடு கட்டிட்டாரு. என்னுடைய இடத்துக்கு உண்டான பத்திரம் 2 முறை பத்திரப்பதிவு செய்துள்ளார்கள். அதுல அவரு என்னுடைய இடத்துல அவரு வீடு கட்டிட்டு என் கண்ணு முன்னாடியே என்னுடைய இடம் இன்னொருத்தர் கட்டின்னு இருக்காரு. என்னால எதுவுமே செய்ய முடியல. ரத்த கண்ணீர் வடிக்கிறேன். கடன் சுமை பெருகுது. வீட்டில் மனைவி மூலமாக சில நிம்மதி குறைவுகள். வயசும் 58 வயசாகி போச்சு. எனக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சோர்வு ஏற்பட்டு விட்டது. டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். வருமானம் இல்லை, பற்றாக்குறையாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும். எனக்கு 3 பெண் பிள்ளைகள். இந்த பெண் பிள்ளைகளுக்கு நான் எப்படி கரையேற்றுவேன்னு தெரியல. தூக்கம் வரல சார். தினம் ரொம்ப அவஸ்தைப்படுறேன். இதுக்கு ஏதாவது மாற்றம் உண்டாகுமா? குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் மார்ச் மாதம் மேலே மே மாதம் மேலே உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது எல்லாமே தான் நடக்கும். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம தான் எல்லாமே நடத்தி முடிக்கிறோம்னு நினைச்சுட்டு இருக்கோம். அது கிடையாது. இறைவன், அதாவது நம்முடைய முயற்சிகள் ஒருபுறம் வெற்றியை கொடுக்கும். ஆனால் நேரம் சிறப்பான நேரமாக இருந்தால் நம்முடைய திறமைகளுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். முயற்சியை தொடருங்கள், சோர்ந்து விடாதீர்கள். லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள். உடல் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிற மிதுன ராசி நேயர்களுக்கு ஆஞ்சநேயர் பகவானுக்கு வெத்தலை மாலை, வெண்ணெய் காப்பு, திருமஞ்சனம் போன்ற சின்ன பரிகாரங்களை செய்வது நல்லது. அல்லது துளசி அர்ச்சனை செய்துவிட்டு ஓம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் என்று சொல்லலாம். ஓம் ஆஞ்சநேய ஸ்லோகங்கள் தெரிந்தால் நீங்கள் சொல்லலாம். அது கெட்டதை விளக்கும். மிதுன ராசி அறிவாளி ராசி. நேர்மையானவர்கள், அறிவாளிகள், திறமைசாலிகள். அடுத்தவர்கள் பேசுவதற்கு முன்பே பதிலை நீங்கள் கூறிவிடும் ஆற்றல் பெற்றவர்கள் மிதுன ராசினியர்கள். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இயற்கையாகவே அவங்க பதில் அவங்களுக்கு தெரியும். நல்லதே நடக்கும். உங்க ராசிக்கு புதன் பகவான், நவரத்தில் கூடிய புதன் பகவானை வழிபடுவது நல்லது. திருவெண்காடு சென்று புதன் பகவானை வழிபடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு அதாவது லாபத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமான். ஸ்ரீரங்கநாத முருகப்பெருமானை, திருத்தணி முருகப்பெருமானை, பழனி ஆண்டவர், சுவாமிமலை ஆண்டவர், திருப்பரங்குன்றம், அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடலாம். அல்லது உங்கள் இல்லத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய திருக்கோவில், முருகன் கோவில் இருந்தால் அந்த முருகனிடம் சென்று உங்கள் குறைகளை, கோரிக்கைகளை அவர் பாதத்தில் வையுங்கள். நிச்சயம் வெற்றி கிடைக்கும். மிதுன ராசி, அதாவது ஆசான் ராசி உங்க ராசி. புதன் கல்விக்கு அதிபதி, உங்கள் ராசிக்கு அதிபதி. அதனால சில இடம் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போங்க, கணவன் கிட்ட விட்டு கொடுத்து போங்க, பிள்ளைங்களை அப்படியே அனுசரிச்சு வாழ்ந்துட்டு போங்க. உறவுகள்கிட்ட பாத்தீங்கன்னா அப்படியே, ஏன்னா உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியே செவ்வாய் பகவான் தான். உறவுகளிடம் சில இடங்கள்ல அவங்க நினைச்சுக்கிட்டோம் நம்ம பணிஞ்சு போன மாதிரி இருக்கட்டும், ஆனா அவங்க கோபமா உங்களை கேவலப்படுத்துபவர்களை நீங்கள் ஒதுக்கி வையுங்கள். உங்களிடம் அன்பு காட்டும் 4 நண்பர்கள், 4 உறவுகள் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். மிதுன ராசி கண்ணியமான ராசி, புதனுக்குரிய ராசி. மரகதை பச்சை மோதிரம் அணியலாம், முத்து மோதிரத்தை அணியலாம். மிதுன ராசிக்கு எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் உண்டாக
புதன் பகவான் அருள் புரியட்டும். நன்றி, வணக்கம்.